இவர் என்ன பேசுறாரு? தம்பி உனக்கு இந்த பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு, லாரி அடிச்சு போவ, நீ யாருங்கற? அவரு கட்சி வச்சிருக்காரு, அவர் என்ன கொள்கை வச்சு சொல்லி என்ன பண்ணிட்ட? விஜய் ரசிகர்களா எதிராயிட்ட. திமுகவே எதிர்ப்ப, அதிமுகவே எதிர்ப்ப, காங்கிரஸ் எதிர்ப்ப, அவங்க யாரும் காசு கொடுக்குறது இல்ல, பிஜேபி இவங்க எல்லாத்தையும் நீ காசு வாங்கிட்டு எப்படி எதிர்ப்ப நான் கேட்கறேன். இப்ப முக வந்து இறந்துட்டான், இருந்தா எங்க போகணும்? முக வந்து வீட்டுக்கு, அவங்க பையன் அறிவுறுதி வீட்டு தானே நீங்க போகணும். அவர் ஒரு மருத்துவர், அவங்க பொண்ணு இருக்குது, உனக்கு என்ன இங்க வேலை? போயிட்டு வந்து சொல்றேன். எப்படி வந்து குருமூர்த்தியை பார்த்து பெரியாரின் எதிரினியோ, ரஜினி பார்த்து சொன்னியோ, நிர்மலா சீதாராமன் வந்து 14 வசனம் வந்ததோ, அது மாதிரி நீங்க போயிட்டு வந்து விஜய் எதிரி, விஜய் உனக்கு எதிரி எதிரி, உனக்கு வேணா எதிரி, அந்த அமைப்புக்கு எதிரி. நவம்பர் 27 மாவீரம் போட்டதுன்னு ட்வீட் பண்றாரு. இந்த சமூகத்துல திமுக போட்டதா மாவீரம் போட்டதுன்னு? ஆனா போட்டாரா இல்லையா? அப்ப அவரோட என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? ஏனென்றால் கட்சியினுடைய அடித்தட்டில் இருப்பவர்கள் எல்லாம் 70 விழுக்காடு பேர் விஜயனுடைய கட்சியில் சேர்ந்துட்டார்.